கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு கீழே இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் உட்பட நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வேரி ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நேரடி நியமனம் மூலயமா ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி போஸ்ட்டோட நேமு, ஃபோட்டோ, உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, காமிக்கிறேன். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணுமோ அதோட அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 24 ஜூலை வரைக்கும் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாநகராட்சிக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு ப்ராப்பராக எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். 63,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி, இதுக்கு டிப்ளமோ ஒரு டிகிரியில் நர்சிங் முடிச்சிருக்கணும். இதுக்கு 21,000 சேலரி சொல்லியிருக்காங்க. 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து +2ல் பயாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. 10th தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். 17,500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இதுக்கு ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. 11,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் கேட்டகரி, இதுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டிஎம்எல்டி சர்டிஃபிகேட், ஏதாச்சும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. 17,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்மசிஸ்ட் கேட்டகரி, ஏஎன்எம் கேட்டகரி, ஹெல்த் மேனேஜர் கேட்டகரி, தென் அதுக்கப்புறம் பிசியோதெரபிஸ்ட்டு, டிரைவர். ஸோ இந்த டிரைவருக்குலாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். ப்ராப்பரான டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,500 சேலரி சொல்லியிருக்காங்க. 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதே மாதிரி அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட இருக்குது. ஸோ 10th, 12th, 8th டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.